அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை உற்சாகமாய் பாடுவோம். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானே, நான் பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இந்த நாட்கள்லையும் கூட உங்கள் வாழ்க்கையில் எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசாரிப்பற்ற சியோனை போல இருக்கிறாய் என்று. உன்னை விசாரிக்க யாருமே இல்லையா உலகத்தில்? என்னன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? ஒரு அனாதை அப்படின்னு நீங்கள் யோசித்து அதுவே உங்களை வெகுவாக பாதிக்கிறதா? நான் கர்த்தர் சொல்கிறாரே, உனக்கு சொந்தம் அவராக இருக்கிறார். உன்னை தேடி வந்து நீ எந்த இடத்துல அனாதை என்று உதவாதவள் என்று ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் வந்து உனக்கு நன்மை செய்து உன்னை உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னென்ன? ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து தீர்மானிச்சா அவர் உனக்கு சொந்தமாக இருப்பார். உலகத்துள்ள சொந்தத்தை எல்லாம் விட அவர் நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சு நம்மளை நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை பின்பற்ற இன்னைக்கு நீங்கள் தீர்மானிப்பீங்களா? அப்படி தீர்மானிச்சா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து இப்பொழுது தியானிக்க போகிறோம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்து பாருங்க. அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் அனாதையாக இருக்கிறான். அவனுக்கு யாருமே இல்லை. அவனுக்கு சுகமாகணும்னு சொல்லி
பெதெஸ்தா என்கிறதான ஒரு குளத்துக்கரையில் வந்து 38 வருடமாக வியாதியாக படுத்திருக்கிறான். அவனுக்கு சுகமடையணும் ஆசை. ஆனால் அவனை அந்த சுகமாக்குவதற்கு ஏதுவான உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. ஏனென்றால் அந்த பெதெஸ்தா என்கிற குளத்தை ஒரு தூதன் வந்து திடீரென்று கலக்குவான். தூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்கும்போது, அந்த தண்ணி கலங்கும்போது யார் முதலாவது குதிக்கிறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க. அதனால் அந்த குளத்துக்கரையில் நிறைய வியாதிஸ்தர்கள் வந்து பல காலமாக படுத்திருக்கிறாங்க. இந்த மனுஷன் 38 வருட காலமாக ஒரு தளர்வாதம் பிடித்த ஒரு மனுஷனாக, திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அந்த குளக்கரையில் வந்து அவன் படுத்திருக்கிறான். அவனை சுஸ்தமாக்குவதற்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லை. தேவன் அவனை சுஸ்தமாக்க ஆசைப்படுறாரு, ஆனால் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. வேதனையோடு கூட படுத்திருந்த அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு அங்கே வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ வெகு காலமாக படுத்திருக்கிறாயே, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தான் அவன் சொன்ன பதிலைத்தான் நம்ம இங்கே வாசித்தோம். அனாதையாக இருக்கிறேன், யாருமே இல்லை, உதவுவதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கி நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. எனக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது. கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, உதவி செய்யலை. நண்பர்கள் இருக்கிறாங்க, என் கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்ய வரலை. என் வியாதியில் எனக்கு உதவி செய்ய வரலை. என் மனைவி எனக்கு வியாதி வந்தால் என்னை பார்க்க மாட்டேங்கிறா. என் கணவர் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார். நான் அனாத மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி நொந்து போய் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை தேடி ஒருவர் வந்து உங்களை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி உங்களை சுஸ்தமாக்கி உங்கள் வாழ்க்கையில் குறைய மாற்றி உங்களுக்கு உதவுவதற்கு சொந்தமாக ஒருவர் வருகிறார். இந்த மனுஷனுக்கு 38 வயது, இல்லை 38 ஆண்டுகள் இவனுக்கு வியாதி. ஆனால் இயேசு அவனை சந்திக்கும் போது அவருக்கு 33 வயது. கவனியுங்கள், 38 வருடமாக வியாதியாக இருக்கிறவனை 33 வயதுள்ள இயேசு வருகிறான்னா எவ்வளவு முன்கூட்டி பிளான் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க, இவனை சுஸ்தமாக்கணும்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் பல நாட்களாக வியாதி படுக்கையில் இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், சுகமே ஆகலை, விடுதலையே இல்லைன்னு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை தேடி நேரில் வந்து தாமதமாக நேரில் வந்து உங்களை தொட்டு இயேசு சுகமாக்குவார், விடுதலை தருவார், உங்களுக்கு சொந்தமாக அவர் மாறுவார். அனாதையாக இருக்கிறேன் என்று எண்ணுகிற உங்களுக்கு இயேசு சொந்தமாக இருந்து உங்களை ஆதரிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற நல்ல தயவுக்காக கோடாகோடி நன்றி செலுத்தி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.